டெல்லியில் நாளை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திரு டி.ஆர். பாலு பங்கேற்பதாகவும் டெல்லி அதற்காக சென்றிருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம் என்ன? 1ஆம் தேதி காலை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்திய தலைவர்கள் கூட்டத்தில், கூட்டணி தலைவருடைய கூட்டத்தில், கார்கே அவருடைய வீட்டில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது. திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதன் காரணமாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. திமுக சார்பாக டி.ஆர். பாலு அவர்கள் பங்கேற்கிறார். வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள், அது தொடர்பான ஆலோசனை என்பது நடைபெறுவதன் காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டி.ஆர். பாலு சென்றிருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அப்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. டெல்லி பயணம் அமையும் என்று தெரிய வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்லவில்லை. அதே நேரத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இருந்தபோதும் திமுக சார்பாக டி.ஆர். பாலு அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை புறப்பட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.